2026ஆம் ஆண்டு வரை இருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்வச்சு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற மகத்தான பயணத்தை தொடங்கி நடத்திட்டு வராரு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்துல 3 கட்டங்கள் முடிவடைஞ்சிடுச்சு. இப்போ 4வது கட்டம் நடந்துகிட்டு வருது. 47 நாட்கள்ல 139 சட்டமன்ற தொகுதிகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கால் பதிச்சிருக்காரு. 20 வரையிலான மாவட்டங்கள்ல பயணமாகி இதுவரைக்கும் 70 லட்சம் மக்களை எடப்பாடியார் சந்திச்சிருக்கிறாரு. அவரோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் மேலும் தொடர இருக்கு. இந்த நிலையில எடப்பாடியாரோட பயணத்தை தொடர்ந்து தமிழகத்துல பல்வேறு அரசியல் தலைவர்களோட சுற்றுப்பயணங்கள் நடைப்பயணங்கள் சூடு பிடிச்சுக்கிட்டு வருது. ஆக எடப்பாடியாரோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் தமிழக அரசியல் அரங்குல இப்போ ட்ரெண்ட் செட்டர். எடப்பாடியாரோட சுற்றுப்பயணம் புதிய திருப்பத்தை எழுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட எதிரொலிதான் பல்வேறு கட்சிகளோட இந்த அரசியல் சுற்றுப்பயணங்கள், அதிரடி யாத்திரைகள்.